ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுவோம் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் தெரியாது. அதனால் ஒரு ஷேரை எப்படி வாங்கணும், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே சின்ன சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், சரிங்களா? இதில் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வேணால் ரெண்டு விஷயம் பிகினிங்கில் தெரிஞ்சுருக்கணும். ஒன்று, உங்களுக்கு இங்கே டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும், சரிங்களா? அதனால் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நிறைய பேர் கன்ஃபியூஷன் வரும். ஒன்றுமே இல்லை, இதை புரோக்கர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, நம்ம ஒரு பேங்க் வச்சுருக்கிறோம், சரிங்களா? அதில் நமக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட் ஒரு பேங்க்கில் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், பரிவர்த்தனை பண்ணுவோம், சரிங்களா? அதே மாதிரி ஷேரை பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணுறோம்ல, எப்படி நம்ம பணத்தை போட்டால் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கோ, ஷேரை வாங்கி ஹோல்டு பண்ணுறீங்கல்ல, அதுக்கு டிமேட் தேவை. அப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட் நான் எப்படி ஓப்பன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? டாப் 10 டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஜீரோதா, ஐசிஐசிஐ, சரிங்களா, கோடெக் செக்யூரிட்டி நிறையா இருக்குது, மோத்திலால் நிறையா இருக்குது. ஸோ இதில் டாப் 5லாம் டாப் 10ல் ஒரு டிமேட்டை எப்போதுமே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, டாப் 10ல் வருது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபியூச்சர்ஸ் நல்லா கொடுக்குறாங்க அப்படிங்கிற அர்த்தம். இன்றைக்கி அப்ஸ்டாக் நல்லா இருக்குது, டாப்பில் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாருடைய பார்வையும் அதில் இருக்கும். ஸோ சரியான முறையில் இருக்கும். இது ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரானதான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்கள் போய்ட்டு இப்போ ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜீரோதா ஆன்லைன் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் சும்மா டைப் பண்ணாலே, ஓப்பன் இப்படி நீங்கள் கொடுத்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்துடும், நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஹவு டு ஓப்பன் நியூ அக்கௌண்ட் இன் ஜீரோதா எப்படினாலும் டைப் பண்ணுங்கள், வந்துடும். சிம்பிளாக டைப் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கள், அதில் ஒரு 6-7 ஸ்டெப் இருக்கும். பேன் கார்டுலேருந்து எல்லாமே கொடுக்க வேண்டியது, கொடுத்து ஒரு 48 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்லேயே இப்போலாம் ஓப்பன் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ண உடனே, சரிங்களா, இதுதான் இப்போ ஜீரோதா அக்கௌண்ட் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, என்எஸ்சி வெப்சைட். அதாவது நீங்கள் ஷேர் வாங்குறதுக்கு பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. அதே மாதிரி என்எஸ்சி, நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுவீங்க. ட்ரேடுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று பிஎஸ்சியில் ஷேர் வாங்கணும், இல்லை அப்படின்னா என்எஸ்சியில் ஷேர் வாங்கணும், சரிங்களா? இதில் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா டாப் 50 கம்பெனி சொல்லுவாங்க, சரிங்களா? நெஃப்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தான் டாப் 50 கம்பெனிஸ். இந்த கம்பெனியில் லாங் ரனில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர். இன்னொரு கேள்வி வரும், சார் எனக்கு சின்ன அமௌண்ட் தான், நான் ஒரு டீ குடிச்சிட்ருக்கிறேன், அந்த அமௌண்ட்டை நான் சேவ் பண்ணணும் விருப்பப்படுறேன், ஸோ நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், இனி நான் டீயே குடிக்க மாட்டேன், அந்த அமௌண்ட்டை ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், ஆனால் சின்ன சின்ன அமௌண்ட் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சின்ன சின்ன அமௌண்ட்டுமே என்ன பண்ணலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். பென்னி ஸ்டாக் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், சரிங்களா? இதனுடைய ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், சரிங்களா? ஆனந்தலக்ஷ்மி, அப்புறம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா மோனோ டைப், ஸ்பைசி ஐஸ்லாண்ட், எது வேணாலும், எந்த ஸ்டாக் வேணாலும் உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுங்கள், இதில் பேஸ் பண்ணுங்கள், சரிங்களா? இதில் 2 இருக்குது. அதாவது இதில் பிஎஸ்சின்னு போட்டிருக்கீங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ சில ஸ்டாக் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே லிஸ்ட் ஆகிருக்கும், பிஎஸ்சிலையும் இருக்கும், என்எஸ்சிலையும் இருக்கும், சரிங்களா? எதில் விருப்பப்படுறாலும் வாங்கிக்கலாம். சில ஸ்டாக் பிஎஸ்சியில் மட்டும் லிஸ்ட் ஆகிருக்கும், சரிங்களா? எதில் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு பை அப்படிங்கிறத கொடுத்துட்டு எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட் 15 ரூபா வச்சுருக்கிறீங்க, சரிங்களா? இந்த 15 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்க நினச்சா ஒரு ஷேர் வாங்கலாம், சரிங்களா? இங்கே லாங் டேர்ம்னு இருக்கும். இன்ட்ராடே அப்படின்னா டெய்லி ட்ரேட் பண்ணுவாங்க, பரிவர்த்தனை நடக்கும், சரிங்களா? நீங்கள் ஹோல்டு பண்ண போகிறீங்க, வருஷ காலமாக ஹோல்டு பண்ண போகிறீங்க, இதை நான் திரும்பியே பார்க்க மாட்டேன், ஃப்யூச்சரில் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி வாங்குறீங்க. ஒன்று வாங்கினா 15 ரூபா 32 பைசா, சரிங்களா? அதில் நீங்கள் 2 வாங்குறீங்க அப்படின்னா இங்கேயே ஷோ ஆகும் 30 ரூபா 64 பைசான்னு சொல்லிட்டு, சரிங்களா? மார்க்கெட் ப்ரைஸ்னால் ஓடிட்டுருக்க ப்ரைஸ், இப்போ லைவாக ட்ராவல் ஆகிட்டுருக்குல 15.32ன்னு. இல்லை நான் லிமிட் செட் பண்ண போகிறேன், எனக்கு 15 ரூபா 20 காசு வந்தால் தான் எனக்கு வாங்கணும்னு சொல்லி லிமிட் செட் பண்ணி பை கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரீச் ஆகும்போது தான் அந்த ஷேர் வாங்கும். இது உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கும். லாங் டேர்ம் எவ்வளோ நாள்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பொறுத்த மட்டும் இஷ்யூவே கிடையாது. நீங்கள் லாங் ரன் எவ்வளோ அந்த கம்பெனி இருக்கோ, நாம் உயிரோடு இருக்கிறோமோ அந்த நாள் வரைக்கும் நீங்கள் சாலிடாக ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன சின்ன கமிஷன் இருக்கும். அந்த கமிஷன்னா என்ன, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்கேன். ஸோ தொடர்ந்து சேனலை வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.